Yes, students, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 7 பார்க்க போறோம். Quite interesting question. The area of the circle, அதோட radius வந்து increasingனு சொல்லியிருக்காங்க. Area of the circle increases at the rate of 5 centimeter square per second. யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா இதை நான் dr by dtன்னு எழுதணுமா dA by dtன்னு எழுதணுமா இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஜஸ்ட் see the units. யூனிட்ஸை பாருங்க, அதுதான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக சொல்லுவேன். சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் இருக்கு. இப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் யாரோட யூனிட்ஸாக இருக்கும்? ஏரியாவோட யூனிட்ஸாக தான் இருக்கும். ஸோ ஏரியாவை வித் ரெஸ்பெக்ட் டு டைமால டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் யோர் இன்ட். ஸோ எழுதிடலாமா? dA by dt which is given as increasing. So positive போட்டே எழுதுங்க. positive 5 centimeter square per second. அது தெரிஞ்சாச்சு. அப்புறம் என்ன கேட்குறாங்க? rate which the radius increases. என்ன கேட்குறாங்கன்னா rate at which the radius increases. dr by dt என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா find the value at the rate when the circumference is 2 pi r. dr by dt என்ன? யூஸ்வலாக r equal to 10 5 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காம சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூவை கொடுத்துட்டாங்க. இது சர்க்கிள். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ 2 pi r. 2 pi r equal to 10ன்னும் போது dr by dt என்ன? இதுதான் அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது. சால்வ் பண்ணலாமா? So first we all know area of the circle is pi r square. So dA by dt அப்படின்னு பண்ணும்போது d pi r square by dt. Super good. Pi is your constant. R square பண்ணா dr dr by dt. என்ன function value differ ஆகுது. So pi r dr by dt. So 2 pi r dr by dt அப்படிங்கிற வேல்யூ தான் நம்மளை கேட்குறாங்க. ஸோ we don't know this, but dA by dt equal to 2 pi r dr by dt. இது நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. கொஸ்டின்ல என்ன கிவன்னு பாருங்க. யூஸ்வலாக நமக்கு என்ன கிவனாக இருக்கும்? dr by dt கொடுப்பாங்க, அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இது கொஞ்சம் ரிவர்ஸில் நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், dA by dt கொடுத்துட்டாங்க. ஸோ dA by dtயோட வேல்யூ என்ன? 5. ஸோ 5 equal to 2 pi r dr by dt. நம்ம கொஸ்டினில் கேட்குறதே dr by dt தான். ஸோ 5 divided by 2 pi r equal to dr by dt. ஒரு கொஸ்டின் முடிஞ்சிருச்சானா இல்லை. dr by dt at 2 pi r equal to 10 centimeter. ஸோ அங்கே 2 pi rன்னு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பதிலாக 10 சென்டிமீட்டர்னு போட்டுருணும். dr by dt at 2 pi r equal to 10 centimeter. ஸோ அப்படி இருக்கும்போது 5 by 10 which is equal to 1 by 2. ஸோ dr by dt at 2 pi r equal to 10 centimeter is 1 by 2. With respect to units போடும்போது r, rனா radius, radiusோட unit centimeter, time ஓட unit second. decimal எழுதினாலும் எழுதிக்கலாம். 2 pi r equal to 10 which is equal to 0.5 centimeter per second. This is your final answer. Bye bye. Take care. Doubts இருந்தா comment பண்ணுங்க.